வந்து சாம்பார் காயெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய், பீன்ஸு, பருப்பு எல்லாம் போட்டு ஒரு குக்கரில் வச்சுருந்தேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூட சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கரெக்டாக 15 மினிட்ஸ் பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லா எல்லாம் வந்து வெந்திருக்கு. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாய் நல்லா சூடாயிருச்சு. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன். இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ நல்லா எல்லாம் கரெக்டாக வெந்துருச்சு. பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. வாவ், ரொம்ப மணமணுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ இது கூட நான் வந்து சைடிஸ் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா வந்து முட்டை சாப்ஸ் தான் வைக்க போகிறேன். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து எக்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் நல்லா சூடாயிருச்சு. 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஆயிலோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா வதங்கி வரட்டும், கோல்டன் ப்ரௌனில் வரட்டும். கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி கிண்டி வச்சுக்கலாம். இப்போ இது கூட மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வந்து வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம வந்து எக்கு எடுத்து வச்சிருந்தோம், அதை கட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி. நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே லைட்டாக சால்ட்டு. இப்போ நான் எக்கை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வந்து மசாலா எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இது கூட வந்து தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சீக்ரெட் கூட சொல்லலாம். ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஸோ அதிகமாக நிறைய வந்து கிரேவியும் இருக்கும். ஸோ நல்ல திக்னஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி ஊற்றுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து ஹோட்டல் ஸ்டைல். யாரும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ அது நல்லா கொதித்து வந்துருச்சு. அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வர நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். சரி, எல்லாம் சேர்த்தாச்சு. ரொம்பவே சூப்பராக வந்து எக் கிரேவி ரெடியாக ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் வந்து ஸ்பெஷல். ஸோ நீங்களும் மறந்துடாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து சாம்பார் வச்சு எக் கிரேவி தான் பண்ணேன். ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ரெசிபி பண்ணனால தான் என்னால் வந்து ஃபுல் வீடியோவாக எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ மற்ற டயத்தில் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கெலாம் போகிறனால என்னால் ஃபுல் வீடியோ வந்து எடுக்க முடியாது. ஸோ இதான் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படிங்கிறனால குழந்தைங்களும் வீட்டில் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணிட்டேன். மறந்துடாமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து என்ன ரெசிபின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.